ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கல் இருப்பதாக சொல்லப்படுது. ஒவ்வொருத்தர் மாத்தி கூட சொல்றாங்க. ஆனா, சரியான ராசிக்கல், உண்மையான ராசிக்கல் எது? அதை எந்த நாள்ல நம்ம அணியணும்? அப்பதான் அது நமக்கு கூடுதல் பலனும், வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. காலங்காலமா நம்ம இந்த ராசிக்கு இந்த சரியான ரத்தினத்தை நம்ம தேர்வு செய்து போட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்மள பலருக்கு ராசிக்கல் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா நமது ராசிக்கு ஏற்ற ராசிக்கல் எது அப்படிங்கிறது தெரியாம குழப்பத்துல இருப்போம். இப்ப நம்ம அந்த 12 ராசிக்கான ராசிக்கல் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க ராசிக்கற்கள் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அதை போட்டதுக்கு பிறகு வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கா? என்ன மாதிரி அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. எந்த ராசிக்கல்ல எந்த விரல்ல அணியணும் அப்படின்னு கூட ஜாதகத்துல இருக்கு. கட்டை விரல்ல பொதுவாக மோதிரம் அணியறத தவிர்க்கணும். ஆட்காட்டி விரல்ல குருவுக்குரிய புஷ்பராகக்கல்லும் செவ்வாய்க்குரிய பவளத்தையும் அணியலாம். நடுவிரல்ல நீலக்கற்களை அணிஞ்சோம் அப்படின்னா நன்மையை கொடுக்கும். வைரத்தை மோதிர விரல் அல்லது நடுவிரல்ல அணியறதுனால நன்மைகள் கிடைக்கும். சுண்டு விரல்ல பச்சை அல்லது வைரம் அணியலாம். ராகு கேதுவுக்கெல்லாம் கல் மோதிரம் அணியணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தான் முடிவெடுக்கணும். மேசம் மேச ராசிக்கான ராசிக்கல் பார்த்தீங்கன்னா பவளம். ஏன்னா செவ்வாயால ஆளப்படக்கூடியது தான் இந்த மேசராசி. செவ்வாய் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும். அந்த சிவப்பு வர்ணத்தை கொண்ட அந்த பவளம் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது. அதனால மேசராசிக்காரவங்க இதை அணிஞ்சா தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இது கோபத்தை குறைத்து மன நிம்மதியை தரும். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது நல்ல அறிவையும் துணிவையும் கொடுக்கும். தீய சிந்தனைகளை நம்ம மனதுக்குள்ள அனுமதிக்காது. மன தைரியத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கிறதோட பதவி உயர்வுக்கும் வழிவகுக்கும். செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில மேசராசியினர் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு இந்த மோதிரத்தை அணிந்தார்கள் அப்படின்னா மிகவும் நல்லதாக நடக்கும். அடுத்தது ரிஷபம். சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய கிரகம் தான் இது. இவங்களுக்கு ஏற்ற ராசிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம். சுக்கிர திசை நடக்கிறவங்க கூட இதை அணியலாம். இதை அணிந்தால் வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு வசீகரமான தோற்றத்தை கொடுக்கும். அத்துடன் நல்ல அதிர்ஷ்டம் உருவாகும். உடல் மற்றும் மனதுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது. வெற்றி, செல்வம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆண் பெண் உறவை வலுப்படுத்துவதுடன் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. இவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில ரிஷபராசினர் இந்த ராசிக்கல்ல அணிஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசியை ஆளக்கூடிய கிரகம் புதன். புதனுக்கான ராசிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகதம். இதை இவர்கள் அணிந்தார்கள் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். ரத்தினம் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும். நல்ல கல்வியை கொடுக்கும். இவங்க புதன் கிழமையில இந்த ராசிக்கல்ல மிதுன ராசிக்காரர்கள் அணிந்தார்கள் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் புதன் ஓரையில அணிந்தார்கள் அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதன் திசை நடக்கிறவங்களும் இந்த ராசிக்கல்ல அணியலாம். அடுத்தது கடகம். கடக ராசியை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு உகந்தது முத்து. கடகராசிக்காரர்கள் இந்த கிரகத்தைப் போலவே மிகவும் உணர்ச்சிகரமான வாழ்க்கையை கொண்டுள்ளனர். அதனால முத்துக்கள் அப்படிங்கிறது உணர்ச்சி கொந்தளிப்ப அடக்கி அமைதிப்படுத்த உதவுது. சந்திர திசை நடக்கிறவங்களும் இந்த முத்த அணியலாம். செல்வ விருத்தியை கொடுக்கும். அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில சந்திர ஓரையில இந்த ராசிக்கல்ல அணிந்தார்கள் அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படிங்கிறது சூரியனால் ஆளப்படும் ராசி. இவர்களுக்கு ஏற்ற ராசிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். வாழ்க்கையில நல்ல உயர்வை தரும். மாணிக்கம் புத்தி சாதுரியத்தை தருவதுடன் நீண்ட ஆயுளையும் தரும். மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் தரும். இவங்க ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஓரையில சூரிய பகவானை வேண்டிட்டு இதை அணிந்தார்கள் அப்படின்னா வாழ்க்கையில நல்லது நடக்கும். அடுத்தது கன்னி. கன்னி அப்படிங்கிறது புதனால் ஆளப்படக்கூடிய கிரகம். இவர்களுக்கு ஏற்ற ரத்தின கற்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகதம். சுக்கிர திசை நடப்பவர்களும் மரகதத்தை அணியலாம். இது தொழில் விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்க வல்லது. மலட்டுத்தன்மையை போக்க வல்லது. சிறந்த கல்வியை கொடுக்கும். அத்துடன் பில்லி சூனியங்கள்ல இருந்து நம்மளை காக்கும். பேச்சாற்றலை வளர்க்கும். இது நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியது. கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில இந்த ராசிக்கல்ல அணிந்தார்கள் அப்படின்னா நல்லது நடக்கும். அடுத்தது துலாம். துலாம்ங்கிறது சுக்கிரனால் கட்டுப்படுத்தப்படும் 2வது ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் திறமையில் அதிக படைப்பாற்றல் மிக்கவர்கள்.
ஆனால் அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது வைரம். சுக்கிர திசை நடப்பவர்களும் வைரம் அணியலாம். இது மகிழ்ச்சியும் யோகத்தையும் தரக்கூடியது. வாழ்நாள் முழுக்க நல்ல வசீகரத்தை தரும், தன்னம்பிக்கையை வளர்க்கும். இவங்களும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில இந்த ராசிக்கல்ல அணிவதன் மூலம் வாழ்க்கையில நல்லது நடக்கும். அடுத்தது விருச்சிகம். செவ்வாயால் ஆளப்படும் விருச்சிக ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது பவளம். செவ்வாய் கேது திசை நடப்பவர்களும் பவளம் அணியலாம். இதை அணிந்தால் தெய்வ கடாட்சம் கிடைக்கும், கோபம் குறைந்து நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும், நல்ல துணிச்சலை தரும், பொறாமை வெறுப்பு போன்ற தீய குணங்களை போக்கி ஞானத்தை கொடுக்கும், பயத்தை போக்கும், தொழில் செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். இவங்க செவ்வாய் ஓரையில செவ்வாய் கிழமையில முருகனை வணங்கிட்டு இந்த ராசிக்கல்ல அணிவதன் மூலமாக வாழ்க்கையில அனைத்தும் நல்லதாக நடக்கும். அடுத்தது தனுசு. வியாழனால் ஆளப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது கனக புஷ்பராகம். குரு தசை நடக்கிறவங்களும் இதை அணியலாம். இதை அணிந்தால் மன நிம்மதியை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும். இந்த ராசிக்கல் நமக்கு நல்ல கம்பீரத்தை கொடுக்கும், துணிச்சலை ஏற்படுத்தும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும், திருமண தடை நீங்கும், வீடு கட்டும் வாய்ப்பு உண்டாகும். இந்த ராசிக்கல்ல வியாழக்கிழமையில குரு ஓரையில தனுசு ராசிக்காரர்கள் அணிந்தார்கள் அப்படின்னா வாழ்க்கையில அனைத்தும் நல்லதாக நடக்கும். அடுத்தது மகரம். மகரம் அப்படிங்கிறது சனியால் நிர்வகிக்கப்படும் ராசி. மகர ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது நீலக்கல். சனி திசை நடக்கிறவங்களும் நீலக்கல் அணியலாம். இதை அணிந்தால் சமூகத்துல நல்ல செல்வாக்கு உயரும், தெய்வீக சிந்தனை தரும், நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும், நினைத்தது நடக்கும், உடல் பலத்தை அதிகரிக்க செய்யும், பகையை போக்கக்கூடிய சக்தி இதற்கு உள்ளது. வம்பு வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். இவர்கள் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில இந்த ராசிக்கல்ல அணிவதன் மூலமாக வாழ்க்கையில அனைத்து சுகங்களையும் பெற முடியும். சனி ஓரையில சனிக்கிழமையில சனி பகவானுக்குரியதை நம்ம அணியலாம். ஆனா ஒரு சிலருக்கு இதுல குழப்பம் இருக்கும். அதனால சுக்கிர ஓரையில அணிவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. கும்பம். சனியால் ஆளப்படக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசிக்காரர்களும். இவங்க அணிவதும் நீலக்கல். சனி தசை ராகு தசை நடக்கிறவங்களும் நீலக்கல் அணியலாம். இதனால செல்வ வளம் பெருகும், சமூகத்துல நல்ல செல்வாக்கு உண்டாகும், நம் மீது இருக்கக்கூடிய திருஷ்டியை தடுக்கும், ஞானம் சாந்தத்தை கொடுக்கும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், திருமண உறவை மேம்படுத்தும், வீண் வம்பு வழக்குகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். இவர்களும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில இந்த ராசிக்கல்ல அணியலாம். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது கனக புஷ்பராகும். வியாழன் திசை நடக்கிறவங்களும் இதை அணியலாம். இதை அணிந்தால் செல்வ விருத்தியை பெறலாம், துணிச்சல் உண்டாகும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கோபம் குறையும், நிலம் வீடு வாகனம் வாங்கும் நிலை உருவாகும், பகை சதி சூழ்ச்சி இதுல இருந்து நம்மளை காக்கும், நல்ல நட்பை கொடுக்கும். இவங்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்கல்ல அணிவதன் மூலமாக வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாக நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.